முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் நடிகை குறித்து பேசுவது சர்ச்சையாக இருக்குது. அதுவும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அது பேசுவது மன்னிப்பு கேட்டாலும் சர்ச்சையாக இருக்குது. நீங்கள் ஒரு பெண்ணாக எப்படி பார்க்குறீங்க அது அந்த கருத்தை? இல்லை, அவங்க நடத்துகிற ஆர்ப்பாட்டமே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. நான் ஒரு பெண், அதனால நிச்சயமாக அது எந்த பெண்ணாக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை தரைக்குறைவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடியவர்கள். அதனால் அந்த வார்த்தைகளை அவங்க குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்க. இதை அப்படி அவங்கள அந்த கேள்வியை கேட்டால் அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன், யாராக இருக்கட்டும். அதனால் பெண்களை இழிவுபடுத்துவதை யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கணும். அது நடிகைகளாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களை இழிவுபடுத்துவதை இதோடு நிறுத்திக்கணும். இல்லை என்றால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த பெண் சக்திகளை ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் கண்டனத்தையும் பெண்கள் சார்பாக நான் முன்னெடுப்பேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் இன்னைக்கு அந்த குடும்பத்தின் ஆணிவேர். ஏன் நம்ம தாய்நாடுன்னு சொல்கிறோம், நம்ம குலதெய்வம், நம்ம அம்மன்னு சொல்கிறோம். எல்லாமே நம்ம பெண்களை மதிக்கின்ற ஒரு நாட்டில் பெண்களை இழிவுபடுத்துவது, அதை கைத்தட்டி சிரிக்கிறது, அது யாராக இருந்தாலும், அது எந்த கூட்டமாக இருந்தாலும் மிக மிக கண்டிக்கக்கூடியது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதோட நிறுத்திக்கணும் யாராக இருந்தாலும் அப்படின்னு என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக சொல்கிறேன். என் பிறந்தநாளை எல்லா பெண்களுக்கும் உரித்தான நாளாகவும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.